வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திரா, நேற்றிலிருந்து ஒரு செய்தி தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இன்னும் யார் எதையும் உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட அவங்களை பற்றி அதிகாரப்பூர்வமான தொனியில் செய்தி வெளியிடக்கூடிய பாரம்பரியமான ஊடகங்கள் அந்த செய்திகளை போட்டிருக்கிறார்கள். நேற்று தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒரு இணைய வழியில அவசர கலந்தாலோசனை கூட்டம் நடத்தி 132 பேர்ல 120 பேர் கலந்து கொண்டார்கள். 98 பேர் கூட்டணிக்கு செல்லலாம், அதுவும் என்டிஏவுக்கு செல்லலாம் என்று அவர்கள் சொல்லி இருப்பதாக தகவல் வெளியாக தொடங்கி இருக்கிறது. சார், இந்த செய்தியை இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் இது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே தான் இருந்தது. விஜய் வில் என்டர் என்டிஏ அப்படின்றதுல ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தது. அவர்கள் வந்து விட்டார்கள், விரைவில் வந்து விடுவார்கள் அப்படின்னு கூட்டத்தில் ஒருவரை கொடிகாட்ட சொல்லி அறிவித்தது. அதற்கு பிறகு ஆனால் என்ன ட்விஸ்டா இருந்ததுன்னா, பாஜகவில் ஒருத்தர் தாவேக்காவை வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அவர் மேல நடவடிக்கையெல்லாம் எடுத்தாங்க. இப்போ விஜய் தானாகவே முன் என்டிஏவில் இணைகிறார் அப்படின்னு. இதை எப்படி பார்க்கறது சார், இந்த செய்தியை அல்லது தகவலை? இந்த செய்திக்கும் தகவலுக்கும் இடையில உண்டான வேறுபாடு தெரியாம எவ்வளவு தூரம் தவிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு பரவாயில்ல சார், இத்தனை வருஷம் ஃபீல்டுல இருந்து உங்களையே குழப்பி விட்டாங்களே சார். அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் மையங்கள் இருக்குல்ல, அதிகாரப்பூர்வமான செய்தி நிறுவனங்கள் இல்ல, அதிகாரப்பூர்வமான தகவல் மையங்கள், அங்க வர்ற செய்தியை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அத உண்மைன்னு எடுக்கிறதா இல்ல அதெல்லாம் கசிய விடப்படும் தகவல்களை ஆழம் பார்க்கறதுக்காக வேலைய ஆழம் பார்ப்பதற்காக கசிய விடப்படக்கூடிய செய்திகளை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மாதிரி ஒண்ணு நடந்தது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தான் பேச வேண்டியது இருக்குது. ஏன் இவ்வளவு நாளாக கூட்டணியை பற்றி பேசாதவர்கள் இப்போது பேசுகிறார்கள்? அதற்காக ஏன் கருத்து கேட்கிறார்கள்? கருத்து கேட்க வேண்டிய அவசியம் தேவைக்கால முதல்ல இருக்கா? என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுப்பதற்கான அதிகாரத்தை தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு இல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு தனியாக கருத்து கேட்பு? அவ்வளவு ஜனநாயக பூர்வமாக கட்சி நடக்குதா? அப்படிலாம் தேவையில்லாத கேள்விகள் நமக்கு வருது, அதை தள்ளி வச்சிருவோம். அப்புறம் அந்த கண்டென்ட் ஆஃப் தி தகவல், எதற்காக இப்போ கூட்டணியை பற்றி ஒரு கருத்து கேட்கணும்? நீங்க தான் உங்க தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார் வந்தாலும் அவர்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறோம், ஆட்சியில் பங்கு தருகிறோம் அப்படின்னு எல்லாம் பெரிய பெரிய கேரட்டத்துக்கு வீசினீங்கல்ல. பிடித்து கொண்டு வருவதற்கு யாருமே தயாராக இல்லாத சூழல்ல தனித்து விடப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? தனித்து விடப்பட்ட நாம் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்க வந்துட்டீங்களா? அதனாலதான் இப்போது கூட்டணியை நோக்கி நகர தொடங்குறீங்களா? இவ்வளவு நாள் என்னென்னலாமோ பேசிட்டோம், திமுகவை, முதலமைச்சரை, எல்லாரையும் என்னென்னலாமோ பேசிட்டோம். ஒருவேளை நாம தனியாக நிற்பதன் காரணமாக திமுக எளிதாக வெற்றி பெற்று விடும் அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறீர்களா? அப்ப என்ன செய்யறது? நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, திமுக தோக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத குறிக்கோளை நீங்க இப்போ புரிந்து கொள்ள தொடங்கிட்டீங்களா? இல்ல, தேர்தல் அப்படின்னாலே ஒருவரை வீழ்த்துவது, ஒருவர் வெற்றி பெறுவது. அப்படி வரும்போது எங்களுக்கு பொது எதிரி இவர் தான், அவரை நாங்கள் வீழ்த்த ஒன்று சேர்கிறோம் அப்படின்ற அந்த லாஜிக் அவங்க பிளே பண்ணுவாங்களே சார், அந்த பிளேவை எப்படி பாக்குறீங்க சார்? அதை பிளே பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு முதலமைச்சர்னு நீங்க சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர்னு சொல்லி அதிமுக சொல்லிச்சு, பாஜக அதிமுக இருந்து யாராவது ஒருவர்னு சொல்லிச்சு. இப்போ 5 வருடங்கள் நீங்க அந்த கூட்டணியே ஜெயிச்சாலும் யாரு முதலமைச்சர்? ஆளுக்கு 2.5 ஆண்டுன்னு பாஜக ஒரு மாபெரும் தியாகத்தை பண்ணிட்டு, அவங்க கிளைமே பண்ணாம அவங்க மாபெரும் தியாகம் பண்ணிட்டு, எடப்பாடிக்கு 2.5 ஆண்டுகள், விஜய்க்கு 2.5 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதல் 2.5 ஆண்டுகள் எடப்பாடி சிஎம்மா இருக்கும் போது விஜய் எங்க இருப்பாரு? அசம்பிளியில இருப்பாரா? கூட்டணியில அசம்பிளியில இருப்பாரா? தேர்ந்தெடுக்கப்படுவாரா அவர் தொகுதியில இருந்து?
இல்ல சார், அது அதுல உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு சார். அது வந்து இப்ப சிஎம் அப்படின்னா ஓரமா உட்கார்ற மாதிரி இருக்கு. அவர் எப்பயுமே நடுவுல உட்காருவாரு. அதனால சபாநாயகர் சீட்ல அவர் அந்த 2.5 வருஷம் உட்காருவாருன்னு முடிவு பண்ணாங்கன்னா என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க. ஏன்னா அவருக்கு ஏதாவது கொடுத்தாகணும்ல, பொசிஷன் ஏதாவது கொடுத்தாகணும். ஏன்னா அவர் உச்சத்துல இருக்கிற போது உச்சத்தை எல்லாம் துறந்து அவர் வந்து இங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது என்ன உச்சத்தை துறந்தாருன்னு தெரியல. நீங்க வந்து உங்களுடைய இளம் வயதுல அதை விட பெரிய அளவுல எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒருவேளை எதிர்காலத்துல இருக்குமோ என்னவோ தெரியல. அந்த முயற்சிகளுக்குள்ளேயே போகாம நீங்க வந்து உங்களை அரசியல் இணைத்துக் கொண்டீர்கள் என்றால், அப்படி தேவைக்கையில் எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுடைய தியாகம்லாம் தியாகம் இல்லையா? அல்லது பிரெட் வின்னராக ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் ஆசிரியராக வேலை பார்க்கிறாரு, அல்லது வங்கி ஊழியராக வேலை செய்யறாரு, அல்லது ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கிறாரு. அவர் வந்து நீங்க தேச சேவை செய்வதற்காக வந்ததை பார்த்துட்டு அவர் அந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்கு முழுக்க வேலை செய்யறதுக்காக வந்து சேர்ந்துட்டாருன்னா அவர் செய்யற தியாகம்லாம் தியாகம் இல்லையா? அவர் வந்து உச்சத்தை தொடர்ந்துட்டு வரலையா? அதுதான் பெரிய தியாகம். இவர் வந்து சம்பாத்தியம் எல்லாத்தையும் சேஃபா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு உள்ள வர்றாரு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள வர்றாங்க ஒரு சிலர். யாருக்கு? அவர் மட்டும்தானே வர்றாரு. அவருக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கா? இல்ல, எதுவுமே இல்ல. அவர் தனி மனிதராக அவர் வர்றாரு, அவ்வளவுதான். பேரண்ட்ஸை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இல்ல, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இல்ல. அவங்க எல்லாம் தானாக they will manage. இவர் தனியாக வர்றாரு. இதுதான் முழுக்க முழுக்க தியாகம் பண்ணிட்டு வர்றது. அதுதான் அப்படி தியாகத்தோட வர்றாரு. அதைத்தான் சொல்றாங்க, எல்லாவற்றையும் சர்வபரி தியாகமும் செய்துட்டு வர்றாருன்னு சொல்றது இல்ல. அதுதான் சொல்றாங்களா இருக்கும், தெரியல. சரி, இப்ப அந்த கூட்டணிக்கான ஆலோசனை ஏன் நடக்குது? நீங்க வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்வதை கேட்பார் இல்லை, கொள்வார் இல்லை, கடை விரித்தீங்க கொள்வார் இல்லை. அதனால நீங்க இப்போ கடைசியாக தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்க ஒப்புக்கொண்டுட்டீங்க. அதனால நீங்க வந்து கூட்டணிக்கு போயிடலாமா அப்படின்னு பரிசீலிக்க தொடங்கி இருக்கிறீங்க. அப்படிலாம் இதெல்லாம் உண்மையாக இருந்தா இதெல்லாம் உண்மைன்னு ஒப்புக்கொள்றதுக்கு உங்களுக்கு மன துணிவு வேணும்ல, என்ன மன உறுதி வேணும்ல. உங்ககிட்ட இருக்கிறதாக சொல்றாங்களே அந்த மன உறுதியை நீங்க காட்டணும்ல. ஓகே சார், இதுல இப்ப 2-3 கணக்கீடுகளை வந்து சொல்றாங்க சார். இப்போ ஒண்ணு வந்து தாவேகா வந்து என்டிஏவுக்குள்ள போகுது அப்படிங்கும் போது அது வந்து ஒரு மேசிவான ஃபோர்ஸா இருக்கும். அதிமுக, பாஜக, தாவேகா இதெல்லாம் வந்து திமுகவை எதிர்த்து போட்டியிடும் போது திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி, வாக்கு மாற்றங்கள், இளைஞர் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த கூட்டணியால் நிகழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த கணக்கு எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க எல்லாமே திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒரு பிளாக் தான். அந்த ஒரு பிளாக் அவங்க வந்து தனித்தனியாக 3, 4 பிரிச்சு நிக்கிறாங்க. ஓகே, அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பாக்குறாங்க. இவர் புதிதாக ஒருத்தர் களத்துக்கு வருவதற்கு முன்னால அதே திமுக எதிர்ப்பு பிளாக் இருக்கு. அவங்க வந்து அண்ணாமலை, பாஜக, நாம் தமிழர், அதிமுக அப்படின்னு பிரிஞ்சு இருந்தது. அதே பிளாக் வந்து ஒரே பிளாக் தான், ஆன்டி டிஎம்கே பிளாக் தான் அந்த பிளாக். அது அதிமுக, பாஜக, நாம் தமிழர்னு இருந்தது. இப்ப கூட ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. 24க்கும் 26க்கும் உள்ள வித்தியாசம் 26ல கூட ஒருத்தர் வந்திருக்காரு. இப்பவும் அதே திமுக எதிர்ப்பு பிளாக் தான். அந்த ஓட்டை 4ஆக பிரிச்சுக்கிறாங்க. இப்ப 4ஆக பிரிக்கும் போது யார் யாருக்கு எவ்வளவு குறைஞ்சு போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஓகே, அதை தெரிய விடாம பண்றதுக்கு என்ன பண்றது? அந்த பிளாக்க திரும்பவும் ஒருங்கிணைக்கிறது தான் வசதி. எதற்காக தாவேக்கான்னு ஒன்று தேவைப்பட்டது? திமுக கூட்டணியை வலுவிழக்க செய்ய வேண்டும். திமுகவுக்கு போகின்ற சாலிடா தேர்தல், எந்த தேர்தல் ஆரம்பிச்சாலும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 12:0 அப்படிங்கிறதுல இருந்து தான் கவுண்டிங்கே ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. 12% வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜா எப்பவும் இருக்குது. அப்ப அந்த 12 வந்து 8 குறைக்கணும், 7 குறைக்கணும்.
என்ன செய்யறது அப்படின்னு ஆன்டி டிஎம்கே பிளாக் வந்து யோசிச்சு பார்த்து ஒருத்தரை கொண்டு வந்து களத்துல இறக்குறாங்க. ஒரு பிரான்சைஸ் ஓபன் பண்றாங்க. பிரான்சைஸ் ஓபன் பண்றாங்க. அவங்களுக்கு ரோல் என்னன்னா திமுகவுக்கு எதிராக பேசணும், திமுக செய்யக்கூடிய திமுகவினுடைய கொள்கைகளை தான் பேசணும், திமுகவுக்கு வரக்கூடிய மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணும், திமுகவோடு உரசி கொண்டிருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்தால் அவர்களையும் பிரிக்கணும். இதற்கு ஒரு டூலாக பயன்படும் என்று நினைச்சுதான் தேவைக்காக தொடங்குறாங்க. தேவைக்கா ஆட்சிக்கு வரணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை, தொடங்கியவர்களுடைய நோக்கம் இல்லை. யாரை வைத்து தொடங்கினாங்களோ அந்த யாருக்கு வந்து திடீர்னு கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு கிளர்ச்சி வரும்ல, ஒரு கிளர்ச்சி போதை எல்லாம் வரும்ல, அந்த போதையில நானே தான் சிஎம்னு சொல்லலாம். அது அவங்களுக்கு எம்ப்ளாயருக்கு பிடிக்காத கருத்தா இருந்தா கூட அவங்க சொல்லணும்னா சொல்லலாம். அதை இவ்வளவு நாள் சொல்ல வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அது கதைக்காகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுக கூட்டணியில இருந்து கட்சிகளையும் அவங்களால பிரிக்க முடியல. ஆட்சியில் பங்குன்னு சொன்னா ஆமா ஆட்சியில் பங்கு தான் எங்க கொள்கை, ஆனா உங்க கூட வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க திமுக கூடவே இருக்காங்க. அதை கேட்பதற்கு இது நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அப்ப இந்த இவங்களுடைய பட்டாசு நமுத்து போயிடுச்சு. மைனாரிட்டி வாக்குகளாவது உங்களுக்கு வருமா, அதற்கான அறிகுறியும் தெரியல. ஏன்னா உங்களை செக்யூலர்னு நம்பி யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நீங்க கம்யூனல் போர்சஸோட கையில இருக்கக்கூடிய ஒரு கருவின்னு தான் சிறுபான்மையின் மக்கள் நம்புறாங்க. அதனால உங்களை நம்பி வாக்குகளும் வரல. அவ்வளவு இஸ்லாமிய அமைப்புகளும் இடம் இருக்கோ இல்லையோ, சீட்டு தருவாங்களோ மாட்டாங்களோ, அதையெல்லாம் பத்தி கவலைப்படாம உறுதியாக திமுக கூட்டணியில போய் சேர்றாங்க. அப்போ என்ன நோக்கத்துக்காக உங்களை உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தை உங்களால செயல்படுத்த முடியல. அவரெல்லாம் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களை நியமித்தவர்கள் வர வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு. இப்போ அதனால இந்த பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தினால அடுத்த பிளான் பிக்கு போறாங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு ஹார்ட் கோர் ஓட் பேஸ் ஒண்ணு இருக்கு, ரசிகர் கூட்டம். நீங்க ரசிகர் கூட்டத்தை தாண்டி நீங்க சில வேலைகளை செய்வீங்கன்னு உங்களை நம்பணும், அதை நீங்க செய்யல. நீங்க அந்த ரசிகர் கூட்டத்தையாவது எங்க கூட்டணியில கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு இப்போ ஒரு முயற்சியே பண்றாங்க. அவ்வளவுதான். இல்ல, இப்ப இந்த ரசிகர் கூட்டம் வந்து இதற்கு முன்பு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்ததா அல்லது அவருக்கு என்னவா இருந்தாங்க, இப்ப அவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்க? அதாவது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். நீங்க அதுல ஒரு 100 பேர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு 70-75% பேர், 75 பேர் வந்து ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் உள்ளவங்க தான். அண்ணாமலையை ரொம்ப தீவிரமாக ஆதரித்தவர்கள், அமைதியாக அதிமுகவை ஆதரித்தவர்கள், இப்படித்தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா யாரெல்லாம் புதிதாக திமுகவை திட்டிக் கொண்டு ஒரு கட்சியை தொடங்குகிறார்களோ, ஒரு அமைப்பை தொடங்குகிறார்களோ, ஒரு அரசியல் களத்துக்குள்ள புகுகிறார்களோ, அவர்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு பிளாக் இருக்குல்ல, ஒரு 10% பேர் இருக்காங்கன்னா அந்த 10% பேர் வந்து அப்படியே அந்த ஷிஃப்ட்ல இருக்காங்க. ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிச்சோம், மறுமலர்ச்சி திமுகவை ஆதரிச்சோம், விஜயகாந்த் ஆதரிச்சோம், இப்போ விஜயை ஆதரிக்க வந்திருக்கிறோம், சீமான நடுவில் ஆதரிச்சோம், அதுக்கப்புறம் இப்போ விஜயை ஆதரிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அது 10ன்னு நான் சொல்றது இப்போ 15 இருக்கலாம். 15 இப்போ சீமானும் அவரும் தானே பிரிக்கணும், சீமானும் அவரும் பிரிக்கணும். அதுல அதிமுகவில இருந்து எரோஷன் இருந்துகிட்டே இருக்குது, பிஜேபியில இருந்தும் எரோஷன் இருக்கு. ஆனா பிஜேபி அந்த எரோஷனை தெரிய விடாம ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இந்த மாதிரி நபர்கள் எல்லாரையும் தாமரையில நிற்க வச்சு அதை ஆப்செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாமரையில நிற்க வச்சு அதை ஆப்செட் பண்றாங்க. அமமுக மாதிரி டெல்டா பகுதியிலையும் தென் மாவட்டங்கள்லையும் ஓரளவுக்கு 2-3% வாக்குகளை பெறக்கூடிய ஆட்கள் அந்த வாக்குகள் மூலமாக பாஜகவே வந்து பிற தொகுதிகளில் வாங்கக்கூடியதை தனதாக காட்டுவதற்கு வசதியாக இருக்குது. அதனால அவங்க வந்து ஒரு போலியான வளர்ச்சியை காட்டுறாங்க. கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு, சொசைட்டில உள்ள எல்லா செக்மெண்ட்லயும் இருக்கிறவங்க கொஞ்சம் வலதுசாரி சாய்வோட சிந்திக்கக்கூடியவர்கள் பிஜேபி ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. பழைய ஹார்ட்கோர் பிஜேபியை தாண்டி இப்போ கொஞ்சம் பேர் பிஜேபி ஆதரிக்க முன்வந்திருக்கிறாங்கிறது உண்மைதான். பட் அவங்க கிளைம் பண்ற அளவுக்கு அது டபுள் டிஜிட்ல எல்லாம் இருக்கிறதாக நான் நினைக்கல.
அது தங்களுடைய சர்வைவலுக்காக போன இந்த தனிநபர் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த தனிநபர் பார்ட்டி சர்வைவலுக்காக அவங்க கூட போய் நின்று தாமரையில நிக்கிறதுனாலதான் அது கொஞ்சம் பெரிதாக காட்டப்படுகிறது. சார், இப்ப இந்த மதிப்பீடுகள் வந்து இப்ப நேர்மையான தேர்தல் எல்லாம் மற்ற வெளியில வந்து எலெக்ஷன் கமிஷன், இவிஎம், அதுக்கப்புறம் ஹேட் ஸ்பீச் தடுக்கிறது, இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா இந்த கணக்கு ஓகே. ஆனா பல மாநிலங்கள்ல இதே மாதிரியான கணிப்புகள் இருந்த போதும் கூட பாஜக வந்து கம்ப்ளீட்டா, இப்போ உதாரணத்திற்கு இப்ப திரிபுரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு சேஞ்ச் வந்து நடந்தது. மாணிக் சர்க்காருடைய கவர்மெண்ட் வந்து அப்படியே மாற்ற, மெகாலயால வந்து 6 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு கணிக்கப்பட்ட பாஜக வந்து சங்மாவோட இருக்கிற வரைக்கும் தான் பாஜக அப்படின்னு சொல்லப்பட்ட போது, சங்மாவே பாஜகவோட இருந்தா தான் சங்மாவா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இடம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. இப்போ மகாராஷ்டிரால அப்படி மாறுது. அப்ப இந்த மாதிரியான அவங்க வார்த்தையில சொல்றது அப்படின்னா அதை வந்து எலெக்ஷன் இன்ஜினியரிங் அல்லது சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்றதை நம்மளால எப்படி தமிழ்நாட்டில் உத்தரவாதப்படுத்த முடியும்? தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எலக்டோரல் மால் பிராக்டிசஸை வந்து கட்டுப்படுத்துற அளவுக்கு திமுகவினுடைய கிரவுண்ட்ல வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் விழிப்போட இருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். அதனால இங்க அவ்வளவு எளிதாக அதை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு வேறு ஏதேனும் நமது கண்ணுக்கு புலப்படாத வகையில ஏதாவது மால் பிராக்டிசஸ் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன, கருத்தியல் ரீதியாக அது ஜெயிக்கக்கூடிய கூட்டணிங்கிற ஒரு தோற்றம் வரணும். தோற்றம் வராம வேற எதுவும் செய்ய முடியாது. அந்த தோற்றத்தை உருவாக்குவதற்கு இப்ப விஜயை கூட்டு போறதெல்லாம் பயன்படுத்தலாம். அந்த விஜய் அங்க போய் சேர்ந்த உடனே ஒரு மேசிவா ஒரு உணர்வலைகளை மேனுஃபேக்சர் பண்ணலாம். அது இவங்களே தயாரிக்கலாம். இயல்பாக வராது, இது இவங்களே உருவாக்கலாம். 4-5 ஊடகங்கள், இந்த மாதிரி பணிக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஊடகங்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாடே ஒரு மாற்றத்துக்காக தவிக்கிறது அப்படின்ற ஒரு அலையை உருவாக்க முயற்சி செய்யலாம். ஆனா ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கிற தமிழ்நாடு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உறுதியாக இருக்கும். அதுதான் பெரும்பான்மை. 45% வரைக்கும் அது இருக்கு. அந்த 45% தாண்டி இவங்க இந்த விஜயவே கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு வாக்குகள் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியாம 2021க்கும் 26க்கும் இடையில மிகப்பெரிய அதிமுகவினுடைய பெண்கள் வாக்குகள்ல ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்குது. அதிமுகவுக்கு ஆதரவான பெண்கள் வாக்குகள்ல ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்குது. அது முழுக்க முழுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஆதரிக்குது. அது எல்லாம் நடக்காது, அப்படிலாம் வரமாட்டாங்க, தீய சக்தின்னு இப்போ அதுதான் எல்லாரும் சொல்ல தொடங்குறாங்க. திமுகவை தீய சக்தின்னு நினைக்கிறவங்க அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் இல்ல அப்படிங்கிறது நிரூபிக்கிற மாதிரி 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே திமுக வந்து கட்சியில சேர்றாரு. அப்படி ஒரு தடை இருக்கு, மனத்தடை இருக்கு அப்படிங்கிறது வந்து பொய்ங்கிறது தெரியுது. புகழேந்தி திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன்னு வராரு. ஓபிஎஸ் திமுகவுக்குள்ளேயே சேர்ந்துட்டாரு. அவரோடு இருந்த மற்றவர்கள் எல்லாம் திமுக சேர்ந்திருக்கிறாங்க. திமுகவோட சேரலைனாலும் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது வீழ்த்தியே தீர்வேன்னு பிரெயின் ஆஃப் ஏடிஎம்கேயாக இருந்த சசிகலா தனியாக ஒரு களம் காண்றாங்க. அகில இந்திய புரட்சி தலைவி மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், ரைட்டு. ஒரே நாள்ல கட்சி பெயரை கரெக்டா சொல்லிட்டோம் 2 பேரும், பரவாயில்ல சார். மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி தங்கத்தாரகை இதே மனப்பாடமா சொல்லும் போது அதோட 2 வார்த்தை கம்மியா தான் இருக்கு. தமிழ்நாடு அரசியல் வந்து 1900 எலக்டோரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1956ல இருந்து 76 வரைக்கும் வந்து ஒரு 20 வருஷம் வந்து டைரக்டா வந்து தமிழ்நாடு அரசியல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, டெல்லியிடமிருந்து தமிழ்நாடு எவ்வளவு உரிமைகளை பெறப்போகிறது அப்படின்றதான் 56ல தொடங்கி 76 வரைக்குமான அரசியலா இருந்தது. அதற்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் வந்து வேறு திசை மாறியது. அதற்கு பிறகு தொடர்ந்து மாநிலத்திற்கு உள்ளேயான முழக்கங்களாகவே அது இருந்து கொண்டே இருந்தது. அதற்கப்புறம் 2014ல வந்து தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் வந்து அது வருது. 56ல இருந்து அதே டெல்லியா தமிழ்நாடா அப்படின்றது வந்து
ஈவன் ஜெயலலிதாவே கூட மோடியா லேடியா அப்படின்னு தன்னை வந்து டெல்லிக்கு எதிராக நிப்பாட்டி தான் அந்த தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ ஜெயலலிதாவே அது வந்து ரொம்ப புதிய முயற்சியா தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு முன்பு அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் கலைஞருக்கு எதிராக அதே தீய சக்தி வாதங்களை முன்வைத்து குடும்ப ஆட்சி வாதத்தை முன்வைத்து ஜெயித்தவர்கள் 2014 வந்து மோடியா லேடியான்ற டோனை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது அதற்கு பிறகு 2019, 2021, 2024 ரொம்ப ஷார்ப்பா 2019 ஆரம்பிச்ச அந்த டெல்லி நம்மை ஒடுக்க பார்க்கிறது அப்படின்ற அந்த உணர்வு எழுச்சி வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல தொடர்ந்து நீடிக்குது. இதுல வந்து தாவேகா என்ன மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு? இதுக்கு வந்து வலு சேர்க்குதா? இதுக்கு ஏன் வலு சேர்க்கணும்? இதுக்கு வலு சேர்க்காதவர்கள் எதனால தமிழ்நாட்டுல வந்து ஒரு நன்மையை செய்ய முடியாது? இதை எப்படி பாக்குறீங்க? கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாங்கல்ல தாவேகா, பாரதிய ஜனதா கட்சிய. அதை எந்த இடத்துலயுமே அவங்க இது வரைக்கும் இந்த காரணத்தினாலதான் கொள்கை எதிரியாக நாங்க சொல்றோம், பாஜகவினுடைய இந்த கொள்கை, ஒன்றிய அரசினுடைய இந்த கொள்கை எங்களுக்கு உடன்பாடானது இல்ல அப்படின்னு எந்த இடத்துலயும் அவங்க விளக்கி பேசவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டினுடைய நிலையத்தான் ஏற்கிறோம், ஒன்றிய அரசு செய்தது தவறு அப்படின்னு தங்களுடைய சாலிடாரிட்டியை தமிழ்நாடு அரசோட சேர்த்து காட்டாதது மட்டும் இல்ல, தனியாக போராட்டங்களையும் எதுவும் நடத்தல. எல்லா விதமான ஒன்றிய அரசு சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட குற்றச்சாட்டை வந்து சுட்டும் விரலை திமுகவை நோக்கி தான் அவங்க நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால கொள்கை எதிரின்னு அவங்க சொல்வதே வந்து போலியாக மக்களை குழப்புவதற்காக, பாஜகவுக்கு எதிரானவர்கள் தான் நாங்களும், அதனால பாஜகவுக்கு எதிராக திமுக இருக்குங்கிறதுக்காக அவங்களோடயே போய் நீங்க இருக்க வேண்டியது இல்லை, என்னோடவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்காக மேலோட்டமாக சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் கொள்கை எதிரின்னு பாஜகவை அவங்க சொல்றது. திருமாவளவன் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு பாஜகவை பற்றி? ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில உண்டான பிரச்சனை வந்தா அவர் என்ன பேசுறாரு? சிபிஐ சிபிஎம் கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்றாங்க. அவங்க பிரச்சனைகள் வந்தா என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க, அவங்களுடைய ஊடகங்கள், அவங்களுடைய பத்திரிகை என்ன சொல்லுது, அவங்க தலைவர்கள் என்ன பேசுறாங்க? அப்படி அதுல வந்து 10ல் 1 பங்காவது அவங்க பேசுறதுல 10ல் 1 பங்காவது தாவேகா என்னைக்காவது வெளிப்படுத்தி இருக்குதா? நாங்க தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோமே அப்படின்னா நாங்க அதுக்கு எதிரானதுதான் நீங்க நம்பணும்னு நம்ம கிட்ட கோருகிறார்களே தவிர, நமக்கு ஆணையிடுகிறார்களே தவிர, அவங்க வந்து அதை வெளிப்படுத்தி கொள்வதே இல்லை. அப்புறம் எப்படி அதை கொள்கை எதிரின்னு அவங்க சொல்றதை நம்ம ஏற்க முடியும், நம்ப முடியும்? நம்ப முடியாது. அப்ப மறைமுகமா ஒரு பாஜகவிற்கு ஏற்பை உருவாக்குகின்ற வேலையை தாவேகா வந்து கடந்த 2 ஆண்டுகளாகவே செய்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக அதைத்தான் செய்யறாங்க, அந்த வேலையை தான் செய்யறாங்க. அதற்காகத்தான் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதை நான் உருவாக்கப்பட்டார்கள்னு சொன்னா தாவேகால இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கோபம் வரலாம், வருத்தம் வரலாம். ஆனா அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டார்கள். ஏன்னா அந்த அஜெண்டாவை மீறி 1 இன்ச்சு கூட விஜய் நகரலாம். அவங்க எதிர்பார்ப்பை மீறி வளர்ந்ததாக சொல்லணும்னா ஒரு ஏரியாவை சொல்லலாம். அவருடைய ஈகோ வளர்ந்துருச்சு கூட்டத்தை பார்த்து. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு கட்டாயம் வருகிறது, விரல்களை தாண்டி வளர்வது கண்டு நகங்களை நாமும் நறுக்குவது உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி நகம் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்ததுனால நறுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து தாவேகாவுக்கு எதிராக பாஜக எதுவும் செய்யல. மாறாக தன்னுடைய டிசைனுக்குள்ள அவங்களை ஃபிட் பண்றாங்க. அப்போ வந்து லெஜிட்டிமைசிங் த பிஜேபி, லெஜிட்டிமைசிங் த ஃபாசிசம் அப்படின்றத வந்து ஒரு பக்கம் ஜுடிஷியரி, ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ், இப்படி எல்லா இடங்கள்லையுமே லெஜிட்டிமைசிங் தெம்செல்வ்ஸ், அதாவது பாசிஸ்டுகள் தங்களை தாங்களே வந்து நியாயப்படுத்தி கொள்வதற்கு அல்லது வந்து ஒரு நேர்மையானவன்னு சொல்ல முடியாது, ஏற்புள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு முயற்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும்? அதை ஏன் வந்து டெல்லிக்கு எதிராக அல்லது வந்து பாசிஸ்டுகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பண்றாங்கன்ற டோன்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில வாக்களிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை புரிந்து கொள்கிறார்கள்.
கருத்தியல் ரீதியாக ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்களுக்கும் மாநிலத்தை ஆளக்கூடியவர்களுக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை புரிந்து கொள்கிறார்கள். அதுல உறுதியாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை ஆதரிக்கிறார்கள். அந்த நிலைமை அதுதான் வந்து திமுக ஆட்சியினுடைய பலமாக இருக்கிறது. அதை உடைக்கிறதுக்கு தங்களுக்கான வழிமுறைகள்ல அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கொண்டே, பலவீனங்கள் அதிகமாக கொண்ட கட்சிகள் இருக்குல்ல, பலவீனங்கள் அதிகமாக கொண்ட நபர்கள் அதிகமாக இருக்கிற கட்சி, அவங்களை எல்லாரையும் பலவீனத்தை காட்டியே ஒருங்கிணைத்த முடியுது. ஆனா அந்த திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களை வெளியில கொண்டு வருவதற்கு வேற வழி தெரியல. செக்யூலராக இன்னொரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குனா தான் அது நடக்கும் அப்படின்னு தான் இன்னொரு செக்யூலர் பிளாட்ஃபார்முடைய தேவையை அவங்க உணர்ந்து உருவாக்குறாங்க. அந்த கேரக்டருக்கு நடிக்கிறதுக்கு தான் விஜய் வந்து சேர்ந்திருக்காரு. ஆனா திமுக கூட்டணியில ஏற்கனவே கூட்டணியை பத்தி சொல்லிட்டீங்க சார். கூட்டணியில இருந்து யாரும் விலகல. அதே போல பல மாநிலங்கள்ல வந்து ஆளும் கட்சியாக இருந்த போதும் கூட அந்த கட்சிகளிலிருந்து பாஜகவிற்கு தாவல் அப்படின்றது நடந்திருக்கு. திமுகவில் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல நிறைய இடி புகார்கள், தொடர்ந்து ரெய்டுகள், தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவர்களை பற்றிய செய்திகள் அப்படின்னு கசிந்து வெளியாகி கொண்டே இருந்தது, பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. அப்படி இருந்தும் ஒரு சின்ன பிசுறு கூட திமுகவில இருந்து வெளியே ஆதவர்ஜுனா கூட 2 அமைச்சர்கள் எங்க கட்சிக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொன்னாரு, யாரும் வரல. பாஜகல வந்து எங்களோட பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, யாரும் போகல. அந்த பார்ட்டி எப்படி இவ்வளவு இன்டாக்டா இருக்குது ஈவன் ஆஃப்டர் தீஸ் நம்பர் ஆஃப் கேசஸ்? அது திமுக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு. ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியை உடைத்து பார்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஆனா ஆட்சியில் இருக்கும்போது கஷ்டம். ஆனா அந்த தேதியையும் ஆம் ஆத்மியிட்ட அவங்க வந்து பொய்யாக்குனாங்க. ஆம் ஆத்மி ஆட்சியில இருக்கும் போதே வந்து உடைச்சாங்க. ஆம் ஆத்மியை உடைத்ததை போல திமுகவை அவர்களால உடைக்க முடியல. அப்போ சிவசேனா ஆட்சியில் இருக்கும்போது உடைஞ்சதுல சார். சிவசேனாவும் ஆட்சியில் இருக்கும்போது, அதாவது செங்கல் உருகி உடைஞ்சிடுச்சு. அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்க வந்து ஆள் பிடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஆனா அதுல சிலர் மேல கேசஸ் இருந்தது. அஜித் பவார் மேல அந்த குரூப்ல போன என்சிபி ஆட்கள் மேல கேசஸ் இருந்தது. இங்க இன்னும் அதற்கான பாஜக வேலைகள் வேலை செய்யல அப்படின்னு அர்த்தமாகுது. திமுக மேல அதுக்கு ஒரு ரொம்ப நீண்ட கால அசோசியேஷன் இருக்கு. இந்த அமைச்சர்களுக்கு திமுகவோட ஒரு நீண்ட கால அசோசியேஷன் இருக்கு. அது எல்லாமே அவர்களுடைய ரத்தத்துல கலந்து போன விஷயமாக இருக்கு. கருத்தியல் ரீதியாக இந்த இவங்க பேசியதும் செய்ததும் ரத்தத்துல கலந்து போன விஷயமாக இருக்குது. அது அவ்வளவு அதை விட்டுட்டு போறது கஷ்டமாக இருக்கு. இதை விட அது ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்தா தான் யாராவது பரிசீலிப்பாங்களா இருக்கும். ஓகே. இன்னொரு சைடு அப்படி ஒரு நிலை செந்தில் பாலாஜிக்கு வந்தது. ஆனா செந்தில் பாலாஜி அதுல உறுதியான நிலைப்பாட்டுல நின்னுட்டாரு. நான் என்ன தவறு செய்தேன்னு நீங்க வழக்குகள் போடுறீங்களோ அந்த வழக்குகள் எல்லாவற்றையும் நான் சட்ட ரீதியாக சந்திக்கிறேன். அதை தாண்டி அரசியல் ரீதியாக நான் எந்த சலனத்திற்கும் ஆட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் வர்றவங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியதுதானே இருக்கும். ஓகே. கன்வெர்ட்டுக்கே எவ்வளவு லாயல்ட்டி இருந்ததுன்னா ஒரிஜினல் லாயலிஸ்டுக்கு கூடுதல் லாயல்ட்டி காட்டணும்ல. அந்த ஒரு கட்டாயம் வருது இல்ல அவங்களுக்கு. ரைட். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.